Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. வரும்னு தெரியும், அரசுக்கு தெரியும் இவ்வளோ பேர் வருவாங்க, இத்தனை லட்சம் பேர் வருவாங்க, இல்லை இத்தனை கோடி மக்கள் இந்த இடத்துக்கு உள்ளே வருவாங்கன்னா உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதி, டாய்லெட் வசதி, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வர எல்லோருக்குமே ஹிந்தி தெரியாது. இங்கே வேற மும்மொழி கொள்கை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஹிந்தி படிக்க எழுத தெரியாது. இப்போ அந்த மக்கள் தென்னிந்தியாவை நோக்கி வராங்க. அந்தந்த மாநில அரசுகளோட சமூக சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே வந்து அடிப்படை கல்வி கிடையாது, அதாவது ஆரம்ப பள்ளிகள் கிடையாது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் கிடையாது. அப்போ ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு இத்தனை ஸ்கூல்ஸ் வேணும் அப்படின்றது அந்த சிஸ்டம் கூட முறையாக இல்லை. அதாவது 70 வருஷமாக இன்றைக்கி காங்கிரஸ் ஆண்டிருக்கு, இங்கே உள்ள லோக்கல் பார்ட்டிஸ் ஆண்டிருக்கு. இதெல்லாம் இப்போ இங்கே வரக்கூடிய இந்த லேபர்ஸ் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ். இப்போ மெட்ரோவில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மைக்ரண்ட். இந்த வேலையை முடிச்சுட்டா போயிடுவாங்க. இந்த டீ கடையில் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க. கொலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து இந்திய மக்களை என்னவா பார்த்துச்சு? இவன் கருப்பாக இருக்கான், அழுக்காக இருக்கான், இவன் வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது, இவன் இன்டீசெண்டாக இருக்கான், அன்சிவிலைஸ்டாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பாப்புலராக யூடியூப்லேயே நம்ம பார்க்கலாம். இங்கே தமிழ் ட்ரக்கரு, அதுக்கப்புறம் பேக் பேக்கர் குமார், இந்த மாதிரி பிஜி ஐலாண்ட்ஸில் போகிறாங்க. இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க. கேட்டால் 200 வருஷம் 300 வருஷம் இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளால அவங்க ஒரு செக்யூலராக இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ அவங்க அன்றைக்கி எதுக்கு போனாங்க? பஞ்சமுலைக்கு தான் போனாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள், வட இந்திய மக்கள் பஞ்சமுலைக்கு வரான். அவனுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் இந்தியாவோட அதிகபட்சமான டிரான்ஸ்போர்ட் எதுன்னா ரயில்வே தான். அந்த ஸ்டேஜ் போட்டது யார்? நான் திருப்பி கேட்பேன். அந்த ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுகிறாங்க கோபியும் சுதாகரும். இப்போ 200 ரூபாய்க்கு வந்துட்டாங்க, 300 ரூபாய்க்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜை போட்டது வட இந்தியர்கள். இங்கேருந்து தமிழர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கங்காணி இருந்தான். அந்த கங்காணி சயாம் ரயிலுக்கோ இல்லை ஃபிஜி ஐலாண்டுக்கோ கரும்பு தோட்டத்துக்கு வேலை பார்க்குறதுக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கான கங்காணி வேலை பார்த்தாங்க. இப்போ அதே மாதிரி அந்த மக்கள் கேட்க நாதி இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மக்கள்கிட்ட ஹிந்தியில் பேசினாலும் புரியாதுங்க. உலகத்திலே அதிகமாக ட்ரெயின் போகிறதே வந்து இந்தியாவில் தான். அப்போ இந்தியாவில் ஒரு பிலோ பாவர்ட்டி கீழே இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பிழைப்பறதுக்கு தான் வாழணுன்றதுக்கு எதை சூஸ் பண்ணுவான்? ட்ரெயினை சூஸ் பண்ணுவான். தமிழ்நாட்டிலேருந்து இவங்க அவங்கள பார்க்குற பார்வை என்பதே மேட்டுமையான பார்வை. இப்போ அந்த மக்களை அந்த நிலையிலேருந்து வச்சு அவங்களோட வாழ்நிலை சூழல் என்ன, வரலாற்று காரணிகள் என்ன. இப்போ அவனை அறிவில்லைன்னு இவனுங்க டீல் பண்ணுறாங்க. அறிவில்லாமல் தான் ரோடு போடுறான்னா புல்லட் ஓட்டுறதுக்கெல்லாம் கை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே குதிரையை ஓட்டுறதுக்கு கை வெட்டுறாங்க, மீசை ஓட்டுறது கை வெட்டுறேன். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ வந்து நான் அந்த வன்முறை எதையுமே நான் சரின்னுலாம் சொல்லலை. வன்முறை நடக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழியே அரசை நோக்கி போகணுமே தவிர அரசை நோக்கி சாதாரண பாமர மக்கள் இமிகிரண்ட் லேபர்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு எங்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருங்க வேலை பார்க்குறாங்க வட இந்தியர்கள்? சொல்லுங்க, உங்கள்கிட்ட காங்குறதா? ஒரு நிமிஷம், டேட்டா கிடையாது. இல்லைங்க, ஒரு கம்பெனி வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க. அந்த ஃபேக்ட்ரியில் தொழிலாளர் துறை உள்ளே வரும்போது அப்போ அவனுக்கான முறையான சம்பளம் கொடுக்கப்பட்டுருச்சா, முறையாக அந்த நேரத்துக்கு வேலை பாதுகாப்பு கொடுக்குறது, இதெல்லாம் இந்த முதலாளிகளும் ஒத்துக்க மாட்டாங்க. இது நடைமுறையில் உள்ள சிக்கல் சொல்கிறேன். இந்த முதலாளிகள் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வந்திருக்கிறார் SDPI கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம். எப்படி சொல்ல இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ அண்மையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட இந்த மகா கும்பமேளாவுக்கு வந்து நிறைய கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் குவிஞ்சிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான கோடியில் வருமானம் வரப்போகுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்து அந்த நன்னீரில் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு பசுமை தீர்ப்பாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கலைபரம் என்னென்னா, ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏறும்போது ஏசி பெட்டியில் இடித்து அதுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே வந்து வன்முறையை ஏவி தண்ணியை தூக்கி பீச்சி அடிச்சுட்டு ரொம்ப இந்த கும்பல் மனநிலைன்னு சொல்லுவாங்க. மக்களையே ரொம்ப மோசமாக மக்களே வழிநடத்திக்கிறது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது குறித்து நிறைய பேர் பகடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பரிதாபங்கள் ஊடகத்தில் வந்து அவங்க ரொம்ப நகைச்சுவையாக அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது கிரிட்டிக்ஸுக்கும் வந்து உள்ளாகிருக்கு. ஸோ இந்த விவகாரத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் முதல்ல சொன்னதில் வந்து கங்கை நீரில் வந்து அசுத்தமாக இருக்குது, பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏன் அளவுக்கு அதிகமான டிக்கெட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பேஜஸில், இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து அந்த மக்கள் வந்து இதை உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறதா இருக்கலாம், இல்லை கும்பலாக போய் உள்ள ட்ரெயினில் போகிறதா இருக்கலாம், ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸில் போய் தங்குறதா இருக்கலாம்,
அதை ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸை உடைக்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அது கும்பல் மனப்பான்மைன்றதை நீங்களே உங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்க, அது கும்பல் மனப்பான்மை தான். அப்புறம் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸில் கும்பமேளாவுக்கு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் போயிருக்கிறாங்க. இப்போ அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை விட்டுருக்கணும். ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஒரு 2 ட்ரெயினோ ஒரு ட்ரெயினோ, கோடிக்கணக்கான மக்களுக்கு 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயினில் ஒரு 1000 பேர் தான் அதிகபட்சம், இல்லை 2000 பேர் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் கணக்கில் நீங்கள் விட்டிங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த அலகாபாத்ன்ற பிரக்யாராஜுக்கு வந்து எப்படி போவாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா பேஜஸில் என்ன விவாதம் ஆகுதுன்னா, அந்த மக்கள் வந்து லிட்ரஸி இல்லைப்பா, அதாவது கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, கல்வி அறிவு இல்லாததுனால தான் இவ்வளோ வன்முறையை செய்கிறாங்க. அப்போ கும்பல் மனப்பான்மை இங்கேயும் கூட, தமிழ்நாட்டிலும் கூட இப்போ தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய குரு பூஜையாக இருக்கலாம், இங்கே ஒரு தேட்டரில் அஜித் படம் விஜய் படம் வந்தாவே தேட்டர் கண்ணாடிகள் உடையிறதா இருக்கலாம், சீட்டெல்லாம் போட்டு நார்மலாக கிழிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரோகிணி தேட்டர் உடைச்சிருந்தாங்க, தேவி தேட்டரு, சத்தியம் தேட்டரு, இது எல்லா நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். இப்போ பஸ்ஸை உடைக்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் இந்தியா முழுக்க வெவ்வேறு இடங்களில் ஒன்று கொண்டாட்ட ரீதியாக வன்முறை நிகழும், இல்லை இந்த மாதிரியான மக்கள் ஜன நெரிசல் அதிகமாகக்கூடிய சூழலில் இது நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்துச்சு இங்கே மக்கள் கூட்டத்தில் 2-3 பேர் இறந்தும் போனாங்க ஆக்சுவலி. அப்போ இந்த கும்பலில் வந்து நடக்கும் அந்த வன்முறை. அப்போ அந்த வன்முறை சரியான்னு கேட்டால் வன்முறை தவறு தான். ஆனால் அந்த கும்பலை கூட விடக்கூடிய தேவை கட்டுப்படுத்துறதோட சூழலை வந்து அரசு தான் வந்து கட்டுப்படுத்தும். இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இப்போ சென்னையில் கூட எடுத்து பாருங்கள், ஆக்சிடென்ட் நடக்கும்போது அது கூட வன்முறையால் நடந்தது கிடையாது, வெயிலின் தாக்கம், சூழ்நிலையில் பிரச்சனை, அதன் காரணமாக வெயிலால் நிறைய பேர் மயக்கம் போட்டு மரணம் அடைஞ்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டங்க, நீங்கள் அதை எப்படி காவல்துறை வச்சு கட்டுப்படுத்துவீங்க? நீங்கள் இப்போ கட்டுக்கடங்காத வரும்னு தெரியும், அரசுக்கு தெரியும், இவ்வளோ பேர் வருவாங்க, இத்தனை லட்சம் பேர் வருவாங்க, இல்லை இத்தனை கோடி மக்கள் இந்த இடத்துக்கு உள்ளே வருவாங்கன்னா உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதி, டாய்லெட் வசதி, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அது கோயில் திருவிழாவாக இருக்கலாம், இல்லை இது மாதிரியான அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். அப்போ இதில் வந்து பிரக்யாராஜ்ன்ற, இப்போ அலகாபாத்ன்ற பிரக்யாராஜில் வந்து இப்போ வந்திருக்கிறாங்கல்ல, இப்போ அந்த மக்கள் நேற்று நியூஸ் என்னென்னா, அங்கே அந்த கங்கை ஆற்றுல குளிச்ச அந்த மக்களோட அந்த பெண்களோட வீடியோக்கள் வந்து 2000-3000 வந்து சேல் ஆகப்படுது. அதாவது குளிச்ச அவங்க வீடியோஸை வந்து மறைமுகமாக எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அதை வாட்ஸ்அப் குரூப்ஸில் சர்க்குலேட் பண்ணி அது ஆபாசமான அந்த வீடியோஸ் வந்து இதுவாகுது. இன்னொரு பக்கம் இந்த ரயில் வன்முறை, இப்போ ரயில் வன்முறை இந்த நேரத்தில் மட்டும்தான் நடக்குதா, மற்ற எல்லா காலங்கள்லையும் நடக்குதா? இல்லை, இந்த அளவுக்கு எங்கும் நடந்தது கிடையாது. அவங்களுடைய மனநிலை என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்திய மக்கள் கல்வி அறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, சூழலியல் புரிதல் இல்லை, எல்லா வேலையும் அங்கே பார்த்துட்டு வேலை வேணும், பணம் வேணும்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க, தென்னிந்தியாவுக்கு வராங்க, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலையே இருக்குன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வட இந்தியான்றது அவங்க எல்லாரையும், தென்னிந்தியாவை சேர்ந்த எல்லாருமே அவங்கள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹிந்தி பேசுகிறவங்க, அவங்க எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க, வடக்கன் ஹிந்திக்காரன், இல்லை பான்பராக்கு, இந்த மாதிரி நிறைய இழி சொற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வர எல்லோருக்குமே ஹிந்தி தெரியாது. இங்கே வேற மும்மொழி கொள்கை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி, ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஹிந்தி படிக்க எழுத தெரியாது. அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வரவங்க பீகாரிகள் வராங்க, ஒரிசாக்காரங்க வராங்க, பெங்காலிகள் வராங்க. அவங்க யாரும் ஹிந்தி தெரியாதா? பெங்காலிகளுக்கு பெங்கால் தெரியும், பீகாரிகளுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியும், ஒரிசாவுக்கு அங்கே உள்ள ஒடியா இருக்கு, மத்திய பிரதேஷ்ல வந்து நம்ம மராட்டி இருக்கு, மராட்டி மகாராஷ்டிரத்துல மராட்டி, மத்திய பிரதேஷ்லயும் அங்கேயும் இருக்கா? மத்திய பிரதேஷ் பாப்புலர்லி வந்து மராத்தி பேசுவாங்க. அது இல்லாம மால்வி, அது தோண்டி, இந்த மாதிரி ட்ரைப் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஒரு 4-5 லாங்குவேஜ் நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு போட்டால் ஹிந்தின்னு சொல்லுவோம், ஆனால் பாப்புலர்லி ஸ்பீக்கர் இன் மராத்தின்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 லாங்குவேஜ் வரும். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் இப்போ ஹரியானா இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது, உத்தரகாண்ட் இருக்குது. இப்போ அங்கே வந்து பஞ்சாபி பேசுகிறோம், பஞ்சாபில் மட்டும் தான் பஞ்சாபி இல்லை, ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தரகாண்டில் உருது பேசுகிறாங்க, டெல்லியில் கூட இருக்குது உருது பேசுகிறாங்க. இப்போ பல மொழிகள், போஜ்பூரி பேசுகிறாங்க. இப்போ பல மொழிகள் வந்து பேசக்கூடிய நாடு இது. அப்போ அந்த நாட்டில் வந்து இப்போ எல்லாருமே இமிக்ரெண்ட்டாக இங்கே வர்றாங்கல்ல, இப்போ வர மக்கள் ஹிந்தி மக்கள் கிடையாது. ஹிந்தி பெல்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு இல்லை கவு பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு பொலிட்டிக்கல் டேர்முக்காக சொல்லிக்கிறோமே தவிர. அப்போ அந்த மக்கள் தென்னிந்தியாவை நோக்கி வராங்க. அந்தந்த மாநில அரசுகளோட சமூக சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே வந்து அடிப்படை கல்வி கிடையாது, அதாவது ஆரம்ப பள்ளிகள் கிடையாது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் கிடையாது. அப்போ ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு இத்தனை ஸ்கூல்ஸ் வேணும் அப்படின்றது அந்த சிஸ்டம் கூட முறையாக இல்லை. அதாவது 70 வருஷமாக இன்றைக்கி காங்கிரஸ் ஆண்டிருக்கு, இங்கே உள்ள லோக்கல் பார்ட்டிஸ் ஆண்டிருக்கு, இதெல்லாம் ஆண்டும் கூட அங்கே எந்த அடிப்படை வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகலை, தொழில் இதுவாகலை. அது இல்லாததுனால தான் தென்னிந்தியாவை நோக்கி வராங்க. ஆந்திராவுக்கு வராங்க, கேரளாவுக்கு வராங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரவங்க இல்லை கேரளாவுக்கு வரவங்க இல்லை தென்னிந்தியாவுக்கே வரவங்க
இங்கே என்னென்ன வேலை பார்க்குறாங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க, ரோட் போடுறதுல, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறாங்க, ஐடி செக்டார்ஸில், ரயில்வேல வேலை பார்க்குறாங்க, ரயில்வேவாச்சும் ஒரு கவர்மெண்ட் இதுன்ற எடுத்துக்கலாமே. நீங்கள் மற்ற இல்லை அதில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேல்முருகன் போன்ற ஒரு மணியரசன், சீமான் போன்றவர்கள்லாம் ரயில்வே துறைக்குள்ளேயே திட்டமிட்டு இந்திக்காரங்களை புகுத்துறாங்கன்ற வச்சுட்டு தானே இருக்காங்க. அந்த உண்மை இருக்க தான் செய்யுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இதை பண்ணுது. அதற்கு வந்து நாம் இங்கேருந்து ஒரு அரசியலை செய்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் அப்போ கேரளாவில் வந்து மலையாளிகள் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரசியல் செய்கிறாங்க. கர்நாடகாவில் அது நடக்குது. ஆனால் இப்போ இங்கே வரக்கூடிய இந்த லேபர்ஸ் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ். இப்போ மெட்ரோவில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மைக்ரெண்ட். இந்த வேலையை முடிச்சுட்டா போயிடுவாங்க. இந்த டீ கடையில் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, விவசாய வேலை பார்க்குறவங்க, ஓட்டு மட்டும் அவங்க போட்டு இங்கே வந்துடுவாங்கன்றீங்க. இல்லை, ஓட்டும் கூட அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்றதுக்கு ஒரு கணக்கும் கிடையாது. இப்போ அவங்க வரவங்க எல்லாருமே பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அப்புறம் தலித்ஸ், அப்புறம் முஸ்லீம். அப்போ அந்த சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இங்கே வர எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர, ரோட்டுக்கு வேலை பார்க்குறவங்க, டீ கடையில் வேலை பார்க்குறவங்க, சலூன் கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அப்பர் கேஸ்ட் கிடையாது. அப்பர் கேஸ்டாக இருந்தால் அவங்க இங்கே வரமாட்டாங்க. அப்போ அவங்க வரவங்க எல்லாமே பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து வரவங்களோட சமூக பொருளாதார நிலை என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை எதையுமே பார்க்காம ட்ரெயினில் கூட்டம் நீங்கள் உங்கள் காட்டுற காட்சியே வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸில் பார்க்கும்போது கூட்டமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு போகிறாங்கல்ல. ஒரு மாட்டு தொழுவத்திலேயோ இல்லை பன்றி தொழுவத்தில் கூட இவ்வளவு மோசமாக மனிதர்கள் வந்து இப்படி படுத்துட்டு வராங்க. அப்போ ரயில்வேஸ் வந்து தன்னோட கவர்மெண்ட் தன்னோட குடிமக்களுக்கான அடிப்படை கண்ணியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கன்னு கேள்வி இருக்கலாம். அந்த மக்களை நாம் பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அன்ரிசர்வ்டு கோச்சில் நான் என்னால் 200 ரூபா தான் அஃபோர்ட் பண்ணி நல்லா இன்ஜினில் போய் அங்கே யாராவது ஏறுவாங்களாங்க? இன்ஜினில் போய் உட்காந்துருக்காங்க, இன்ஜின் இதில் போய் ஏறுறாங்க, பொட்டியில் ஏறுறாங்க. அது ஒரு பேரை எப்பா இதில் போய் ஏறக்கூடாதுப்பான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பாப்புலரான உதாரணம் வேணால் சொல்லாமல், இப்போ கொலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து இந்திய மக்களை என்னவா பார்த்துச்சு? இவன் கருப்பாக இருக்கான், அழுக்காக இருக்கான், இவன் வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது, இவன் இன்டீசெண்டாக இருக்கான், அன்சிவிலைஸ்டாக இருக்கிறான். இதெல்லாம் பிரிட்டிஷ் வந்து இந்தியர்களை பார்த்துச்சு, சொல்லுச்சு. இந்தியர்களை அப்படி தான் டீல் பண்ணுச்சு. இந்தியர்களுக்கும் இன்னும் அந்த காலனியை பற்றி இருக்கு. நாமெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் படித்தாவோ இல்லை ஃப்ரெஞ்சு படித்தாவோ மேம்பட்டுருவோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ள என்ன சிக்கலாகுதுன்னா, இவனுக்கு ஹிந்தி படித்தா நான் வந்து ஏதோ மேம்பட்டுருவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனே அங்கேருந்து வேலை இல்லாமல் தான் அங்கேருந்து வெவ்வேறு பிராந்தியத்திலேருந்து மக்கள் இங்கே வராங்க தென்னிந்தியாவுக்கு. அப்போ அந்த சமூக சூழலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த சமூக சூழல் எவ்வளோ மோசமான சூழலில் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த லோக்கோ பைலட் அந்த இதுக்குள்ளால ஏறிடுறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு அறையில் ஒரு 50 பேரை அடைச்சி வச்சிடுறாங்க. ஒரு சின்ன அறை, 10க்கு 10 அறையில் 50 பேரை தூக்கி அடைச்சி வச்சுட்டு 4 பிரெட்டு பேக்கெட்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு நீங்கள் 50 பேரும் பிரிச்சுக்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் வன்முறை நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அதே தான் இந்த நாட்டுக்குள்ளால லட்சக்கணக்கான மக்களை வேலை இல்லாமல், அடிப்படை கல்வி இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரெயினில் தப்பிச்சு போனால் இங்கே ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை கிடச்சிரும், பஞ்சம் முளைக்க போகலான்னு நம்ம தமிழில் சொன்னால் பஞ்சம் முளைக்கிறதுக்கு வராங்க. இப்போ தமிழர்கள் இங்கேருந்து ஃபிஜி ஐலாண்டுக்கோ, பர்மாவுக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, மொரீஷியஸ்க்கு எந்த கணக்கில் போனாங்க? கப்பலில் பல மாதங்கள் போனாங்க, செத்து போனாங்க. ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. கடலில் தூக்கி பணத்தை தூக்கி போட்டுருவான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பாப்புலராக யூடியூப்லேயே நம்ம பார்க்கலாம். இங்கே தமிழ் ட்ரக்கரு, அதுக்கப்புறம் பேக் பேக்கர் குமார், இந்த மாதிரி ஃபிஜி ஐலாண்ட்ஸில் போகிறாங்க. இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க. கேட்டால் 200 வருஷம் 300 வருஷம் இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளால அவங்க ஒரு செக்யூலராக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ அவங்க அன்றைக்கி எதுக்கு போனாங்க? பஞ்சமுளைக்கு தான் போனாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள், வட இந்திய மக்கள் பஞ்சமுளைக்கு வரான். அவனுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் இந்தியாவோட அதிகபட்சமான டிரான்ஸ்போர்ட் எதுன்னா ரயில்வே தான். ஓகே, அப்போ நீங்கள் இந்த விவகாரத்தில் இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்ததோ அல்லது இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு மக்களே வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டதுக்கோ காரணம் மக்களுடைய மனநிலைன்னு சுருக்கக்கூடாது, இது அரசின் பிழைன்னு சொல்லணுன்றீங்களா? ஆமாம், இது அரசோட முழுக்க ஃபெயிலியர். அப்போ இந்த பரிதாபங்கள் தொடர்கள் அவங்க பண்ணதாக இருக்கட்டும், மற்றவங்க பண்ணதாக இருக்கட்டும், அதை நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க, ஒரு சில பேர் சரியாக சொல்லியிருக்கிறாங்கன்றாங்க, ஒரு சில பேர் தவறு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோ? தவறு தான். இப்போ இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க 200 ரூபாய்க்கு வராங்க, 300 ரூபாய்க்கு வேலைக்கு வராங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டாங்க. அதை வந்து அவர் பிகைன் வச்சா கலாட்டா ஏதோ ஒரு ஷோவில் கூட உட்காந்து நக்கல் பண்ணியிருப்பார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதை மிமிக் பண்ணி இன்னொரு ஸ்டேஜில் போட்டு, அந்த ஸ்டேஜ் போட்டது யார்? நான் திருப்பி கேட்பேன். அந்த ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுகிறாங்க கோபியும் சுதாகரும். இப்போ 200 ரூபாய்க்கு வந்துட்டாங்க, 300 ரூபாய்க்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜை போட்டது வட இந்தியர்கள். பட் ஆனால் அந்த குரலும் இருக்க தானே சரி. தமிழ்நாட்டில் நம்முடைய ஊரில் நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்கல,
நம்ம மக்கள் 500 ரூபாய் கேட்குறானா அவன் 200 ரூபாய் கேட்குறாங்க. அப்போ இது வந்து நமக்கான வேலை வாய்ப்பை தட்டி பெருக்கக்கூடிய மறைமுக செயல் தான் இருக்கிற குரல் இருக்கா இல்லை? நியாயமான குரல் வந்து நியாயமான குரல். ஆனா இப்போ என்ன, அதுதான் ஒரு நடிகர்களாக அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதை நோக்கி நம்ம யாரை நோக்கி வைக்கணும்? அந்த மக்களை நோக்கி வைக்க கூடாது, அரசு நோக்கி வைக்கணும். அரசு நோக்கி வைக்கணும். இங்க உள்ள முதலாளிகளை நோக்கி வைக்கணும். முதலாளிகள் வந்து இப்ப நம்மால் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கேட்கறான்னா அவன் 800 ரூபாயில இருந்து 700 ரூபாய்க்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறான். நம்மால் 8 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியே போறதுக்கு பேசுறான். இல்லைன்னா லோக்கல்ல இருந்து சங்கங்களை கூட்டிட்டு வருவாங்க, தொழிற்சங்கங்களை கூட்டிட்டு வருவாங்க. என்ன ஏன் 10 மணி நேரம் வேலை வாங்குற, என்ன ஏன் 12 மணி நேரம் வேலை வாங்க, குறைந்தபட்ச அளவுலயாச்சும் டிக்னிட்டியோட பேசுவாங்க, குறைந்தபட்ச அளவுக்கு ரைட்ஸ் பேசுவாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பேசுறாங்க, சோஷியல் ரைட்ஸ் பேசுறாங்க. அப்ப எந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸும் சோஷியல் ரைட்ஸும் பேசாத அந்த அப்பாவி மக்களை தூக்கிட்டு வந்து நீங்க வேலை வாங்குறீங்க. அடிமையா தான் வச்சிருக்காங்க அவங்கள. ஆமா, 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கூலி கொடுத்து வேலை வாங்குறீங்க. விஜய் ஐலாண்டுக்கும் நம்மால் பர்மாலையும் போய் சயாம் ரயில் பாதையெல்லாம் போட்டாங்கல்ல, கொத்து கொத்தா செத்து போனாங்கல்ல தமிழர்கள். சயாம் ரயில் பாதையில வந்து கொத்து கொத்தா செத்து போனாங்க. என்ன கூலி கொடுத்தாங்க அன்னைக்கு கண்காணிகள் இங்கே? இப்போ அவங்க நீங்கள் இதே தமிழர்களோட நிலையிலேருந்து புரிஞ்சுங்க. தமிழில் கண்காணின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேனேஜர்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு வட இந்திய தொழிலாளிகளுக்கு. 50 பேர், அவர் தான் கான்ட்ராக்டர். 100 பேர் 200 பேரை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விடுவார் குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிஸ்க்கு. அவர் தான் அதுக்கான இன்சார்ஜ். இங்கேருந்து தமிழர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கண்காணி இருந்தான். அந்த கண்காணி சயாம் ரயிலுக்கோ இல்லை ஃபிஜி ஐலாண்டுக்கோ கரும்பு தோட்டத்துக்கு வேலை பார்க்குறதுக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கான கண்காணி வேலை பார்த்தாங்க. இப்போ அதே மாதிரி அந்த மக்கள் கேட்க நாதி இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மக்கள் ஹிந்தியில் பேசினாலும் புரியாதுங்க. அப்பா உனக்கு வந்து இந்திய அரசு இந்த சட்டம்லாம் கொடுத்துருக்கு, உனக்கு வந்து இதெல்லாம் இருக்கு, நீங்கள் உங்களுக்கே ஹிந்தி தெரிஞ்சாலும் அந்த மக்கள்கிட்ட போய் பேச முடியாதுன்றான். அவன் போஜ்பூரி பேசுகிறான், பீகாரி பேசுகிறான், நிறைய மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கான ஆரம்ப கல்வியே கிடையாதுல்ல உங்களுக்கு. அவங்களுக்கு லிட்ரஸி கிடையாது, இன்னொன்று எழுத தெரியாது. அப்போ எழுத தெரியாத காரணம் அந்த மக்களா கவர்மெண்ட் அனைவருக்குமான கல்வி கொடுக்க வேண்டியது அரசு, இந்திய அரசு. ஏன் அங்கே வந்து கல்வி இல்லை? ஏன் அவனால் எழுத முடியல? அந்த லாங்குவேஜில், அவனோட சொந்த லாங்குவேஜில் ஏன் எழுத முடியல? ஏன்? அப்போ நீங்கள் இவங்க வந்து சிவிக் சென்ஸை தான் உங்களோட கொஸ்டின் பண்ணுறாங்க. கண்ட இடத்துல துப்புறாங்க, டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை வந்து கும்பல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சிவிக் சென்ஸை கொஸ்டின் பண்ணுறேன். நான் எனக்கு வாழவே வழி இல்லைங்க, நான் எப்படியாச்சும் பொழைச்சிட்டு போனால் இங்கே போனால் ஒரு 10 ரூபா காசு சம்பாரிச்சிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க. அந்த மக்களை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன கேள்வி? அப்போ அரசை நோக்கி நீ இன்னும் 10 ட்ரெயின் விடலாம்ல. வந்தே பாரத் விட்றானுங்க, தேஜஸ்ன்னு விட்றானுங்க. வந்தே பாரத் சாதாரண வைகை எக்ஸ்பிரஸ்ல இருந்து வந்தே பாரத்துக்கான ட்ரெயினே வந்து 2000, இதில் 500 ரூபா டிக்கெட்னா அதில் 1500 ரூபா இருக்கும் வந்தே பாரத்தில். வந்தே பாரத்தில் இப்படி சேரெல்லாம் சுற்றிக்கிட்டு போகலாம், உட்காந்துக்கிட்டு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக. நீங்கள் ஒரு 1500 ரூபா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா உங்களால் வந்து அதில் போகலாம். நீங்கள் 500, அப்போ நீங்கள் அன்ரிசர்வ்டில் போகிறது அதோட விலை கம்மி. இப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட் டயர் ஏசியில் போகிறதுக்கும் அன்ரிசர்வ்டில் போகிறதுக்குமான டிக்கெட் காஸ்ட்டே வந்து மலைக்கு. அப்போ நீங்கள் அன்ரிசர்வ்டு கோச்சஸை ஆல்ரெடி கம்மி பண்ணியிருக்கு இந்தியன் ரயில்வேஸ். இந்த பக்கத்து 8 பெட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு வண்டியில். 8 பெட்டியில் இப்போ 4 பெட்டி தான் இருக்குது. இந்த 4 பெட்டிக்குள்ள நீ ஏறி போயிரு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் ஏறி போயிரு. சிறப்பு ரயில்ன்ட்டு இப்போ ஏதாச்சும் விட்றாங்களா? பீப்புள்ஸ் ட்ரெயின்ட்டு ஏதாவது இல்லை? இந்த முறையும் சிறப்பு ரயில் விட்டுருக்காங்களா தோழர்? அங்கே வந்து சிறப்பு ரயில் விடலை நீங்கள் சொல்ல முடியும். கும்பமேளா மட்டும் இல்லைங்க, நான் கும்பமேளா ஒரு இஷ்யூ, அதில் கும்பமேளா பிரச்சனை தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, கும்பமேளாவுக்கு அரசு சார்பில் நாங்கள் எவ்வளவோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம், ஆனால் அதையும் தாண்டி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டதுங்கிறது தான் அங்கே குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ எப்படின்னா கும்பமேளாவுக்கு விட்டது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் வந்து பேருந்து விடுவாங்க. ஆமாம் 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 ஆமாம், மக்கள் அதிகமாக போகிறாங்கன்றதுனால சிறப்பு பேருந்துகள் விடுவாங்க. இப்போ ட்ரெயின் நம்மளால விட முடியாது, ஏன்னா வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டை விட கம்மி, விலை கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டு. இன்னொன்று, இந்தியா முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்றதே வந்து ட்ரெயினை நம்பி தான் இருக்குது. இந்தியா அதிகமாக உலகத்திலே அதிகமாக ட்ரெயின் போகிறதே வந்து இந்தியாவில் தான். அப்போ இந்தியாவில் ஒரு பிலோ பாவர்ட்டி கீழே இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பிழைப்பறதுக்கு தான் வாழணுன்றதுக்கு என்ன எதை சூஸ் பண்ணுவான்? ட்ரெயினை சூஸ் பண்ணுவான். அப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இமிக்ரெண்ட் ஆகி இங்கே வரான்னா அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு தான் வரியாக மாறப்போகுது. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போய் வேலை பார்த்தாலும் சரி, ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே பீகார்லேருந்து இங்கே வந்து வேலை, இந்திய அரசுக்கு தான் முடிவில் வந்து வரி செலுத்த போகுது, இந்தியா தான் செழிப்பாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கான சிறப்பு ரயில்களை வந்து தினந்தோறும், நான் சொல்கிறேன், நீங்கள் கும்பமேளா மட்டும் இல்லை, தினந்தோறும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 2000 பேர் 3000 பேர் காலையில் இறங்குறாங்க, நைட்டு இறங்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நார்த் இந்தியாவிலேருந்து. இல்லை வேலை கிடச்சிருமா நம்பி வரவங்களே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் மேனேஜர்ஸ் வழியாக வர்றது, இந்த மாதிரி கண்காணிகள் வழியாக ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வருது, இன்னொரு பக்கம் இந்த ஊருக்கு போனால், சென்னைக்கு போனால், திருவாந்திரம் போனால், பெங்களூர் போய் இறங்கினா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துடலாம்,
அப்படின்னு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு மக்கள் வர்றாங்க. ஓகே, அப்போ நீங்க சொல்றது ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இந்த மக்களை குறை சொல்வதை விட அரசு நோக்கி கேள்வி கேட்க, அரசை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அரசை நோக்கி கேள்வி கேட்காம இன்னொரு சிறப்பு ட்ரெயின், ஒரு ட்ரெயின் ஃபுல்லாவே அன்ரிசர்வ்டா விட முடியாதா? ஒரு ட்ரெயின் ஃபுல்லாவே அன்ரிசர்வ் இது விடுங்க, ஏசி எல்லாத்தையும் தூக்குங்க. ஆனா பெரும்பாலும் இது நீங்க சொல்றதை பார்க்கும்போது ஆக்சுவலி உங்க பார்வை வித்தியாசமா இருக்குனால நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இங்கே தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்க இதுக்கு முன்னாடி வட இந்தியர்களை வந்து தாக்கி பேசும்போது அல்லது அவங்களை விமர்சனம் பண்ணி பேசும்போது திராவிட இயக்கவாதிகள் அதை எதிர்த்தாங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கும்பமேளாவை வந்து நகைச்சுவை பண்ணி வீடியோ போட்ட போது கூட அதை ஆதரிக்கிறவங்களே திராவிடவாதிகளாக தான் இருக்கிறாங்க. திராவிடத்தை ஆதரிக்கிறவங்களே அதை ஆதரிக்கிறாங்க. சரிதான்ப்பா, அவங்களாம் அப்படி தான்ப்பா இருக்கிறாங்கன்னு ஆதரிக்கிறாங்கல்ல சில பேர். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ் பற்று இருக்கிறது வேற. இப்போ எனக்கு தமிழ் பற்று இருக்கிறேன்னு கேட்டால் இருக்கு, நான் தமிழரான்னு கேட்டால் தமிழர், முஸ்லீமான்னு கேட்டால் முஸ்லீம்னு சொல்லலாம். ஆனால் அது இனவாத அரசியலை நோக்கி நகர்ந்து போகும்போது நம்ம வந்து அதை தடுக்க வேண்டியது. இதற்கு முன்னாடி சத்யராஜ் ஒரு முறை வந்து பேசினார், என்னன்னா யூபியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெண் உரிமை கற்றுக் கொடுக்கணும், அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும். இல்லை, அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்து அவங்களுக்கு போய் பெரியாரை கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு ஏன் அண்ணா சொல்லி கொடுங்க, தப்புங்க இங்கே இருங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து தயாநிதி மாறன் விருகம்பாக்கம் மீட்டிங்கில் வந்து ஒரு முறை வந்து இழிவாக பேசுகிறாரு. இங்கேருந்து வந்துட்டு அங்கே போயிட்டு என்னடா ஓட்டு, அந்த இந்தியா கூட்டணி எலெக்ஷன் டைமில் அவங்க வந்து சமாஜ்வாதிக்கு ஓட்டு போட்டதை ஒட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து வந்து சுயமரியாதையை கற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இவங்க எல்லாத்தையும் தன்னோட ஒரு மேட்டிமை புத்தியிலேருந்து டீல் பண்ணுறாங்க. திமுகன்றீங்களா? அது தப்பு. அப்போ அந்த மாநிலத்திற்கு உரிய பிரத்யேகமான ஒரு அரசியல் இருக்குது, ஒரு வரலாற்று காரணிகள் இருக்குது, அந்த மாநிலத்துக்கே உரிய பிரச்சனைகள் இருக்குது, நிலவியல் சூழல் இருக்குது. இது எதையும் நான் கண்டுக்க மாட்டேன். நான் என் பார்வையிலேருந்து வெள்ளக்கார இந்தியர்களை பார்த்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இவங்க அவங்கள பார்க்குற பார்வை என்பதே மேட்டுமையான பார்வை. இப்போ அந்த மக்களை அந்த நிலையிலிருந்து வச்சு அவங்களோட வாழ்நிலை சூழல் என்ன, வரலாற்று காரணிகள் என்ன. இப்போ அவனை அறிவில்லைன்னு இவனுங்க டீல் பண்ணுறாங்க. அறிவில்லாமல் தான் ரோடு போடுறானா, அறிவில்லாமல் தான் கார்பெண்டரி வேலை பார்க்குறானா, இல்லை அறிவில்லாமல் தான் பூ வேலை பார்க்குறாங்களா, அறிவில்லாமல் தான் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்களா? இப்போ அறிவுனா என்னன்னு ஒரு கேள்விக்குள்ள இவங்க என்ன ஒப்புமைப்படுத்துறாங்கன்னா, இவங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு மட்டமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி தமிழர்கள் பாருங்கள், உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, நல்லா கல்வி கற்கிறாங்க, இருமொழி கொள்கை தான் இருக்குது, பல மாநிலங்களில் பல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு உயர்ந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரினா ஒயிட் காலர் ஜாப் சொல்கிற மாதிரினா இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதற்கு காரணம் கல்வி தான். அப்போ அந்த கல்வி அங்கே இல்லைன்னு போது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இல்லை, கல்வி இல்லை, கல்வி அங்கே கொடுக்கப்படணும் அப்படின்றதுல நானும் உடன்படுறேன். கல்வி அங்கே தேவை தான். வட இந்திய சூழலில் கல்வி நிலை வந்து மோசமாக இருக்குது. ஆனால் மட்டம் தட்டாதீங்கன்றீங்க. நீங்கள் அவர்களை கீழ்மையாக பார்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களை வந்து கீழ்மையாக அவனை வந்து இழிவா பார்க்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது வேற மேட்டுமே கோணும். புல்லட் ஓட்டுறதுக்குலாம் கை வெட்டிட்டு இருக்காங்க, அங்கே குதிரையை ஓட்டுறதுக்கு கை வெட்டுறாங்க, மீச புல்லட் ஓட்டுறது கை வெட்டுற. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சிவிலைசேஷன் சொல்ற, நீ இங்கே குடிச்சிட்டு ரோட்ல ஜட்டியோட படுத்துக்கிட்டு கிடக்குற, ரோட்ல ஒண்ணு கடிக்கிற, ரோட்ல குப்பையை போடுற. நீங்க சிவிக் சென்ஸை பத்தி அவங்க கிட்ட பேசுறாங்கல்ல, அப்ப சிவிக் சென்ஸை யார்கிட்ட போய் பேசுறாங்க? சாதாரண மக்கள்கிட்ட. அவனுக்கு வாழவே வழி இல்லாம பஞ்சம் முளைக்க வரவன்ட்ட போயிட்டு சிவிக் சென்ஸை பேசிக்கிட்டு அடுத்த வேலை சோறுக்கே உனக்கு வழி இல்லைன்றீங்க. அடுத்து நான் எப்படியாச்சும் வாழ்ந்துடும், இங்க கிடைச்சா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கிட்டு வர மக்கள்கிட்ட நீங்க ட்ரெயின் அதிகமா விடுங்கன்னு நீங்க எவனாச்சும் பேசியிருக்கிறேன்னா? யாரும் பேசல. இல்ல, இந்தியன் ரயில்வேஸ்ல போயிட்டு நீங்க வந்து ரயில்வே மினிஸ்டர் தூக்கிட்டு போய் அஸ்வினி அவர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்கணும், ஏன்பா ட்ரெயினை இன்னொரு 10 ட்ரெயினை விடணு அப்படின்னு. அவனை நோக்கி கேள்வியே கேட்கல. ரயில்வே மினிஸ்டர் நோக்கி ஒரு கேள்வி இல்லை, பிஜேபியை நோக்கி ஒரு கேள்வி இல்லை. இவ்வளோ பேர் மக்கள் புலம்பெயர்ந்து மைக்ரண்ட் ஆகி இங்கே வராங்க தென்னிந்தியாவை நோக்கி. நீங்கள் ரயில்வேஸ் அதிகப்படுத்துங்க, ட்ரெயினை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விடுறதுக்கான வேலையை பாருங்கள். இதை நோக்கி எந்த கேள்வியும் இல்லை. அப்போ நான் இந்த வண்டி இப்போ நீங்கள் அந்த 50 பேர் நான் ரூம் அந்த சொன்னேன்ல, அந்த 4 பிரெட்டு பாக்கெட்டை போட்டு இதிலே நீங்கள் எல்லாம் வாழ்ந்துருங்க. சண்டை தான் வரும். மனுஷன் வந்து கொடூரமாக தான் இருப்பான். அவனுக்கு வாழவே வழி இல்லைன்னா அவன் கொடூரமாக தான் இருப்பான். அதில் அவன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி அவன் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிறதுக்கான அப்போ அவனுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ 70 வருஷமாக இங்கே இருந்த காங்கிரஸ் இருந்திருக்கு, இல்லை லோக்கல் பார்ட்டிஸ் இருந்திருக்கு. எதுமோ இவங்க ஷர்மிலான்னு நினைக்கிறேன், இந்த விசிகால இருக்கு. ஆமாம், அவங்க எல்லாரையுமே சங்கின்றாங்க. எந்த பொருளில் சொன்னாங்க? அந்த லோக்கோ பைலட் அந்த வண்டிக்குள்ளால ஏறின எல்லாருமே சங்கிகள்ன்றாங்க. வந்து எந்த காரணத்தில் சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒரு பிஜேபி அதோட இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? பிஜேபி நார்த் இந்தியா ஃபுல்லாக இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா எல்லாருமே பிஜேபின்ட்டு? காங்கிரஸ் எப்படி ஜெயிக்குது, சமாஜ்வாதி எப்படி ஜெயிக்குது, ஒரிசால யார் ஜெயிச்சா, அப்ப பெங்கால்ல ஒரிசால பிஜேபி தாங்க ஜெயிச்சது. முன்னாடி 25 வருஷமா யார் இருந்தா? பட்நாயக் இருக்கிறாரு, லல்லு இருக்கிறாரு, யூபியில் பிஎஸ்பி இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான அவனுக்கு வந்து எதிர்த்தாச்சும் கேள்வியாச்சும் கேட்குறான்.
கொஞ்சமாச்சு. நீங்கள் பஸ் இல்லைன்னா மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, போராட்டம் கூட பண்ண மாட்டீங்க. பஸ் இல்லை ட்ரெயின் எல்லாம் மூடிக்கிட்டு அடுத்த வர வழி இல்லைன்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனாச்சும் கொஞ்சம் வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை, கம்யூனிஸ்ட் சொல்லும் இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன் இறங்கி அடிக்க தான் செய்வான். அப்போ வந்து நான் அந்த வன்முறை எதையுமே நான் சரின்னுலாம் சொல்லலை. வன்முறை நடக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழியே அரசை நோக்கி போகணுமே தவிர அரசை நோக்கி சாதாரண பாமர மக்கள் இமிகிரண்ட் லேபர்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு எங்காது, ஆந்திரா எங்காது, கேரளா எங்காது. இன்னைக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து எந்த தொழில் நம்மால் வந்து ப்ளூ கலர் ஜாப்புக்கு தான் போகிறான், இல்லை எமிரேட்ஸுக்கு போகிறாங்க, இல்லைனா யூரோப்புக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அதிக தொழில்மயமான ஒரு நாடு தமிழ்நாடு. இப்போ அந்த இடத்துல இங்கே ஒரு வேலை நடக்குது. அப்போ அந்த வேலைகளில் வந்து மேனேஜர் வேலையோ இல்லை சூப்பர்வைசர் வேலையோ இந்த வேலைகளுக்கு ஒரு டிப்ளமோ முடிச்சு தொழிற்கல்வி இருக்கா? நீங்கள் ஆரம்ப பள்ளியே கல்வியே இல்லைன்ற அங்கே என்ன ஐடிஐ, எத்தனை ஐடிஐஸ் இருக்குது நார்த் இந்தியாவில், எத்தனை டிப்ளமோ இருக்குது சென்டர்ஸு, ஐடிஐ சென்டர்ஸ். இப்போ 10வது ஒருத்தர் இங்கே ஃபெயில் ஆகிட்டான்னா இல்லை 10வது படிச்சிருக்கிறான்னா அவனால் ஐடிஐ ஒரு வருஷம் 2 வருஷம் எலக்ட்ரிஷியனு, ஏர் கண்டிஷனு, வெல்டிங்கு ஏதாவது ஒன்று படித்து அந்த தொழிலை நோக்கி போகிறான். அதுக்கு இல்லாமல் டிப்ளமோ படிக்கிறான். அப்போ இதை தாண்டி அவனுக்கு வந்து நார்த் இந்தியாவில் அடிப்படை அவனுக்கு எழுதவே தெரியாதுன்றான் பலருக்கும். இன்னொன்று அவன் லாங்குவேஜ்லேயே அவன் சொல்லிக் கொடுக்கல. இந்தியன் கவர்மெண்ட் வைலன்ஸ் பண்ணுதுன்றான். அவன்கிட்ட போய் இந்திய அரச வன்முறையை எதிர்த்து கேள்வி கேட்காம சாதாரண மக்கள் இவனுக்கு இந்திய நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. நார்த் இந்தியாவிலே ஹிந்தி இல்லைன்றாங்க. நார்த் இந்தியாவிலே அந்த மக்கள் நான் சின்ன லாங்குவேஜ்னு சொல்கிறதே 1 கோடி பேர் பேசுவான். சின்ன லாங்குவேஜ்னு சொல்கிறதே 1 கோடி பேர். நம்ம 7.5 கோடி பேர். யூபியில் 22 கோடி மக்கள் தொகை. அப்போ இங்கே உருது பேசுகிறாங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. உத்தரகாண்ட் இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கே இல்லை. 7 சிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அசாமு, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. இது எல்லாத்துலேயும் தூக்கிட்டு போய் இவனுங்க இந்தியை திணிக்கிறானுங்க. ஓகே. அப்போ அந்த லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் எந்த கட்டமைப்புமே இல்லாமல் இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவை நோக்கி வரவங்கள வேலை வாய்ப்புக்கு வராங்க. சரி, இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன அந்த மணியரசனோ இல்லை தமிழ் தேசிய தரப்பு கூட என்ன சொல்கிறாங்கன்னா இன்னர் லைன் பர்மிட் வேணும். ஆமாம், அது இன்னமும் ஆபத்தானது. நீங்கள் இல்லையே, அது வந்து வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கே. இல்லை, வடகிழக்கு மாகாணங்களில் இப்போ காஷ்மீர் 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்களே தோழர், அங்கே இருக்கே. இல்லை, அதுதான் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்பப்போ வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்பப்போ வந்து அறிவிக்கப்படாத இன்னர் லைன் பர்மிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற 7 சிஸ்டர்ஸில் இருக்கும். ஏன்னா அது எல்லையோர இதுவாக இருக்கிறதுனால ஒரு பதட்டம் இருக்குது. இல்லை, அது மட்டுமே காரணம் இல்லை, அவங்க இன்னும் இந்த தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ். இப்போ நாம ஒரு வேலைக்கு நம்மளோட வேலைக்கு கூப்பிட்றோம். இங்கே உள்ள முதலாளிகள் அவனை குறைஞ்ச கூலிக்கு அடிமையாக தான் கூப்பிட்றான். அதுவே தப்பு தானே? ஆமா, தமிழ் முதலாளிகள் அடிமையாக தான் கூப்பிட்றான் அந்த மக்களை. தமிழ் முதலாளிகள் செய்வது தவறு தான் நானும் சொல்றேன். அதான் இப்போ இன்னொன்று அவனை இன்னர் லைன் பர்மிட்னா நீங்க மைக்ரண்ட்டுக்கு நீங்க வந்து இப்போ வந்து குழந்தைகள் நல வாரியம் இருக்குல்ல, பெண்கள் நல வாரியம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து திருநங்கைகளுக்கு ஒரு இருக்கு. அப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ்ன்றது சமீப காலத்தில் நாம் ஒரு 20-25 வருஷமா சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் அதுக்கு ஒரு வாரியம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ண முடியுமே. அப்போ இங்கே வந்து இன்னர் லைன் பர்மிட் எதுக்கு? இங்கே எத்தனை பேர் வராங்க, யார் யார் இருக்கிறா? இல்லை, அது ஒரு சரியான அணுகுமுறை தானே. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். அவங்க வாக்கு பலமாக மாறுறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். அதில் 2 சிக்கல் இருக்கு. இந்தியா ஒரே நாடு, சரி, பல மாநிலங்களின் கூட்டமைப்பு சொல்லிக்கலாம். ஃபெடரல் ஸ்டேட் சொல்லிக்கலாம் இல்லைங்க, சட்டத்தில் தாங்க இருக்கு. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்க. அதெல்லாம் சொல்லலாங்க. யதார்த்தத்தில் இந்தியா ஒரு நாடாக தான் இருக்கு. நம்ம சொல்லிக்கலாம் எல்லாமே பேப்பரில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேப்பரில் வந்து செக்யூலர் சோஷியலிசம்லாம் கூட தான் இருக்குது பேப்பரில். அதெல்லாம் இந்தியாவில் இருக்குதான்றது கேள்வி இருக்குது. அப்போ எல்லாமே பேப்பரில் இருக்குது. அப்போ இந்தியாவிற்குள்ளால நீங்களோ நானோ டெல்லிக்கோ இல்லை பெங்காலுக்கோ வேலைக்கு போக முடியும். அப்போ நீங்கள் வேலைக்கே போக முடியாதுன்னு சொல்ல முடியும். இன்னர் லைன் பர்மிட்னா நீங்கள் யாரை வைத்து அந்த இடத்துல இன்னர் லைன் பர்மிட் இன்னும் போலீஸ்காரன் நம்ம கேட்பாங்களா? ஸ்டேட்டுக்கிட்ட அத்தாரிட்டி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி உருவாக்கணுங்க. அந்த மாதிரி கோரிக்கையே தவறுன்னு எப்படி நிராகரிக்க முடியல? நான் அது என்னோட கன்சர்ன் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ அது வரக்கூடிய மக்கள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித்துகளாகவும் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. உயர் சாதி இந்துக்கள் கிடையாது. சரி, அவங்களை கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்கக்கூடாதுன்னு இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டோட பிஹேவியர் என்னவா இருக்குது? இப்போ திராவிட தரப்பாக இருக்கலாம், இல்லை தமிழ் தேசிய தரப்பாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் தரப்பாக இருக்கலாம், இந்த பார்ப்பன பனியா முதலாளித்துவ இந்த ஹிந்துத்துவ ஃபாசிசம், இந்த ஸ்டேட்டோட பிஹேவியர் மெஜாரிட்டியன் பிஹேவியர் அப்படி தான் இருக்குது. ஸ்டேட்டோட கேரக்டரை சொல்கிறேன், இந்தியன் ஸ்டேட்டோட கேரக்டர் இல்ல. அதெல்லாம் வாங்கி அவங்கள போட்டு அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னா நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதை வாங்கி ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிறோம். எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருங்க வேலை பார்க்குறாங்க வட இந்தியர்கள் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கணக்கு இருக்கா? ஒரு நிமிஷம், எங்கிட்ட டேட்டா கிடையாது. இல்லைங்க, ஒரு கம்பெனி வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறீங்க. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 500 பேரை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு ஆதார் கார்டு வாங்குவீங்களா? வாங்குவேன். அவ்வளவுதான். அந்த கம்பெனி கிட்ட டேட்டா இருக்குல்ல, கம்பெனி கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கா?
கம்பெனிக்கு டேட்டா இருந்தா போதுங்க. தமிழ்நாடு அரசுக்கிட்டே ஏன்னா ஒரு வீடு கட்டுற இடத்துல அவன் வந்து எல்லாத்தையும் எப்படி வாங்குவான்னு நினைக்கிறீங்க? அப்ப நீங்க இந்த டேட்டாவுக்குள்ள 2 பிரச்சனை இல்லை. ஒரு கம்பெனியில் நீங்கள் சொல்கிறது, இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் அந்த ஐடி கம்பெனியில் ஒரு 10 பேரை இப்போ இந்த டிஃபன் போடுற இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறேன், அல்லது தூய்மை பணிக்கு வேலைக்கு வச்சிருக்கிறேன், எலக்ட்ரிஷியன் வச்சிருக்கிறேன்னா நான் எடுப்பேன். ஆனால் சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவர், ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கிறவங்களா வச்சிருப்பாரு, நம்புறீங்களா நீங்கள்? இல்லை. இப்போ அந்த இடத்துல என்ன சிக்கல் ஆகுதுன்னா, நான் வந்து அவர்களுக்கு 2 சிக்கல் இருக்குது. தமிழ் முதலாளிகள் முதல்ல அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தமிழ் முதலாளிகள் இல்லை, எந்த முதலாளிகளும் அதை நீங்கள் சொல்லுங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னர் லைன் பெர்மிட்டாக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு வந்து இன்னும் அந்த பர்மிட், நான் வந்து நீங்கள் திரும்ப தமிழ் முதலாளிகளுக்கு இடமோ ஆதரவான நபர் மாதிரி கொண்டு போறீங்க. அவங்களையுமே தான் அது என்னை கூட விட்டுருங்க சொல்லுங்க. இல்லை, நான் கேட்கறது இன்னர் லைன் பர்மிட் ILP கேட்குற எல்லோருமே தமிழ் முதலாளிகளும் என்ன கேள்வி கேட்குறாங்க, அவங்களும் தான் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இன்னர் லைன் பர்மிட் நீங்கள் போட்டிங்கன்னா அது யார் முறைப்படுத்துவா? அரசு தான். அரசு தான் முறைப்படுத்தணும். அரசுனா யார்? அதுக்குன்னு தமிழ்நாடு அரசு முறைப்படுத்தணும், போர்டு உருவாக்கணுங்க. அப்போ தனியான போர்டு கிரியேட் பண்ணி, அப்போ இங்கேருந்து ஆந்திராவில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை வேற எங்கேருந்து வரதுன்றது வந்து அது தேசியவாத பிரச்சனைக்குள்ளால கொண்டு போகும். இன்னொன்று, நான் இங்கே உள்ள நடைமுறை சிக்கலுக்குள்ளால சொல்கிறேன். அப்போ அதற்கு வந்து இந்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் இந்த நீங்கள் இன்னர் லைன் பர்மிட்டுக்கெல்லாம் ஒத்துக்காது. அது சாதாரண விஷயம் கிடையாது. 3வது மொழியை திணிக்காதீங்க சொல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒத்துக்காது. இன்னொன்று, தேசியவாத அரசு திமுகவே ஒத்துக்காது. வைகோ சொன்ன மாதிரி இந்தியா வந்து துண்டாடுவதற்கு பிஜேபி வழிவகுக்கும் போல் இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா, முதலாளிகளுக்கு வந்து இந்த இன்னர் லைன் பர்மிட்டு இதெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து லேபர் போர்டு உள்ள வரும், தொழிலாளர் துறை உள்ளே வரும்போது அப்போ அவனுக்கான முறையான சம்பளம் கொடுக்கப்பட்டுருச்சா, முறையாக அந்த நேரத்துக்கு வேலை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் இந்த முதலாளிகளும் ஒத்துக்க மாட்டாங்க. இது நடைமுறையில் உள்ள சிக்கல் சொல்கிறேன். இந்த முதலாளிகள் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இது தேசியவாத தரப்பு காங்கிரஸும் ஒத்துக்காது. காங்கிரஸும் இந்திய தேசிய அரசியல தான். காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு சின்ன வேறுபாடுகள் தான். அப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது மக்கள். அப்போ நான் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, என் பார்ட்டியோட பேர் வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நான் இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மக்கள் எப்படி அன்டெமோக்ராட்டிக்காக மாற்றப்படுறாங்க, மக்களை எப்படி ஒரு வேன்கார்ட் ஃபோர்ஸ் மாதிரி அடியால் படம் மாதிரி பயன்படுத்தப்படுறாங்க, இல்லை மக்களை வந்து ஒரு பலியாடுகளாக பயன்படுத்தப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ட்ரெயினோட காட்சியை பார்க்கும்போது அது சிரிக்கிறாங்க. அப்போ அந்த சிரிக்கிறவனோட மென்டாலிட்டியை தான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கூட்டமாக மக்கள் ஒரு 500 பேர் ஒரு ட்ரெயினில் ஒருத்தன் கால் மேலே ஒருத்தன் மேலே படுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடை கூட இப்படி ஏற்றிட்டு போகக்கூடாது, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு பேசாமல் மக்களை பார்த்து சிரிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னர் லைன் பர்மிட்டுன்றது அது ஸ்டேட்டோட அத்தாரிட்டிக்குள்ள போகும். இன்னொன்று, மைக்ரண்ட் லேபர்ஸோட அடிப்படையான வேலைகளையும் நோக்கி போகல. இப்போ நீங்கள் இவங்களை இந்த வீடியோ இப்போ வரைக்கும் தூக்கப்படலை. மைக்ரண்ட் லேபர் ஷோ, பரிதாபங்களோட ஷோவில் லட்டுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க, ஒரே நாள் தான் தூக்கிட்டாங்க. அப்போ இங்கே நீங்கள் இன்னர் லைன் பர்மிட் இதெல்லாம் சொல்கிறீங்களா, லட்டுக்கு ஒரு வீடியோ போடப்படும் போது அப்போ ஸ்டேட்டோட பிஹேவியர் என்னவா இருக்குன்னா, என் மனது புண்படுத்தப்படுது. இங்கே கோடிக்கணக்கான மக்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, எந்த மனதும் யாருக்கும் புண்படுத்தப்படல. அந்த கூட்டு மனசாட்சி என்ன மனசாட்சியாக இருக்குது? அவன் வந்து இப்போ நான் உங்களுக்கு எனக்கு வாழ வழி இல்லை, சாப்பாடு கையில் காசு இல்லை, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னா உங்கள் முன்னாடி ஒரு கார் இருந்தாலும் சரி, உங்கள் பின்னாடி ஏரோப்ளேன் இருந்தாலும் சரி, ஏறி தான் போவோம். தப்பிச்சு போகிறதுக்கான வழியை தான் பார்ப்போம். இல்லை அவனை அடித்து உடைச்சாச்சும் நம்ம வந்து உண்மைதான். அப்போ நீங்கள் அந்த மக்களை வந்து எவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. அப்போ லட்டு வீடியோவில் புண்பட்டுருச்சுன்னாங்க, ஒரு நாள் வீடியோ தூக்கப்பட்டுச்சு, அதிகார வர்க்கம் எல்லாம் உள்ளே வந்துச்சு, திருப்பதி லட்டை வச்சு அப்படி ஒரு சர்க்காஸ்டிக், அது பெருசாக புண்படுற மாதிரி கூட இல்லை, லைட்டாக ரொம்ப நார்மலாக தான் போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை. அப்போ ஆனால் இங்கே கோடிக்கணக்கான மக்களை அதுவும் நம்ம அவங்களால வந்து பயனடைகிறோம். அந்த வட இந்திய தொழிலாளிகளால் தமிழ்நாட்டு மக்கள் பயனடைகிறாங்க. இந்த மெட்ரோவில் இப்போ வேளச்சேரியில் இது வந்துச்சுல்ல, வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போ பெட்ரோல் பங்க்கில் ஒரு மூலிகை போய் செத்து போனாங்க. அந்த தொழிலாளிகள் என்ன ஆனாங்க, கை கால் உடஞ்சி போனால் அவங்களுக்கான PF இருக்கா, ESI இருக்கா? நம்மால் வந்து நான் அதனால தான் சொல்கிறோம், அவங்களுடைய பாதுகாப்பும் அவங்களுடைய தொழில் உரிமையும் பாதுகாக்கப்படணும்னா இந்த முறையற்ற முறையில் அவங்க வந்துடுறது, வேலை செய்யறது, போகிறதுங்கிறத மாற்றி அமைக்கணும் தானே. இப்போ இருக்க லேபர் டிபார்ட்மெண்ட்டே அதை பண்ண முடியும், அதுவே பண்ணலை. நீங்கள் இன்னொன்று கொண்டு போகிறீங்க, இப்போ இருக்கிறவங்க சரி பண்ணணுன்றீங்க. நீங்கள் இப்போ இருக்கிறதே பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவங்களோட லேபர் ஒர்க்கர் வந்து சரி பண்ண முடியும், அவர்களுக்கான முறையான ஊதியங்களை வழங்குறதுக்கான இது முடியும் இப்போ இருக்கக்கூடிய லேபர் சிஸ்டம்குள்ளால. இப்போ இது இல்லாமல் புதுசாக இன்னர் லைன் பர்மிட்னா தேசியவாத பிரச்சனைக்குள்ளால போகும், அது வேற அரசியல். இப்போ அந்த அரசியலை நம்ம தனியாக பேசலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த இப்போதைக்கு குறைந்தபட்ச மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். மக்களுக்கு ஒரு தீர்வும் இல்லை, ட்ரெயின் சதி கிடையாது. அந்த வீடியோ விற்கப்பட்டுச்சுங்க கங்கையாத்துல, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. 2000-3000 விற்கிறாங்க அந்த பெண்கள் குளிக்கக்கூடிய வீடியோவை. நிச்சயமா இந்த மக்கள் பட்ட அந்த குறைகளும் கஷ்டங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. அதே போல் இந்த மக்களுக்கு அவங்களை எதிர்த்து பேசுவதை விட அரசாங்கத்தை எதிர்த்தும் அரச வன்முறை எடுத்தும் பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக வருகிறேன். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே, வணக்கம்.